வணக்கம் நண்பர்களே, ஜங்கிள் ட்ரக்கர்லேருந்து நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பத்துலேருந்து மூணாறு போகிறோம். கடவுளின் தேசமான கேரளாவுக்கே உருத்தான கட்டடக்கலையும் அதை அட்மாஸ்பியரும் நம்மளை அப்படியே மனசை கொள்ளை கொள்ளுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோயில்கள், அதே மாதிரி இந்த மலைகள் சூழ்ந்த கட்டிடங்கள், பூக்கள் எல்லாமே நம்மளை வரவேற்குது. இந்த ரம்மியமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம நெடுங்கண்டம் போய் நெடுங்கண்டத்துலேருந்து இதுதான் நெடுங்கண்டம். இங்கே நண்பர் ராஜா டூ வீலர் மெக்கானிக் இவர் தான் நமக்கு சுற்றி காமிப்பார். பச்சை ஏலக்காய், ஜாதிக்காய், மஞ்சள், பட்டை, லவங்கப்பட்டை, அதே மாதிரி கிராம்பு இதெல்லாம் நிறைய கிடைக்கும். பச்சை மீன், அதாவது ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீன்லாம் அங்கே கேரளா மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த சீதோஷண நிலைக்கான சத்தான பொருள் நான்வெஜ்ஜில் இருக்குது. இங்கே ஏலக்காட்டில் கொப்பரைக்கிறாங்க. ரம்மியமான காட்சி, அருமையான லொக்கேஷன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும். நம்ம மூணாறு போகிற வழியில் இருக்க ஃபால்ஸ் இது. ஆர்ப்பரித்து கொட்டுற இந்த அருவிக்கு முன்னாடியேவும் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. நூடுல்ஸு, ப்ரெட் ஆம்லேட்டு இதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி பட்ட நண்பர் ஒருத்தன் பார்த்துட்ருக்கோம். அவர் சிரிக்கிறார் வெக்கப்பட்டு. இந்த அருவியில் நீர் நிறைய வரும்போது இதை விட சூப்பராக இருக்கும். இப்போயே நல்லா தான் இருக்குது. இங்கே கடை வச்சுருக்கவங்களுக்கு செமையாக பொழுது போகும் போல். அது நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம். நல்ல அருமையான கிளைமேட்டில், அருமையாக சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த அருவி. மூணாருக்கு செல்கிற இடத்துல பூராமேவும் சுற்றி தேயிலை தோட்டம் தான். அதுக்கு நடுவில் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. இது யானையரங்கல் டேம் அப்படின்றது படையப்பா யானை, அதே மாதிரி அரிசி கொம்பன், இன்னும் 2-3 யானை சொல்லுவாங்க ஃபேமஸாக. அந்த யானைகள்லாம் இந்த பகுதியில் தான் உலாவும். சுற்றி ரிசார்ட்டு, ஹோட்டல்ஸு பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு. அருமையான ஏரியா, அருமையான லொக்கேஷன், நல்ல சீதோஷண நிலை. இது எல்லாமே அமைஞ்சிருக்குது மூணாறு போகிற வழியில் தான். மூணாறு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தூரத்தில் தெரிகிறது தான் அந்த மூணாரோட ஃபுல் வியூ. அது நம்மளை வரவேற்கும் விதமாக பூக்கள்லாம் நிறைய பூத்துருக்கு. மூணாறு சிட்டிக்குள்ளே நம்ம நுழையிறோம். அந்த மூணாறு சிட்டியில் எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஹோட்டல்ஸு, ரூம்ஸு, ரிசார்ட்ஸு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு செம்ம ஏரியா அது. தேன் நிலவு மூணாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புதுமண தம்பதிகளாக நிற்கிறாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த ஏரியாவெலாம் அருமையாக இருக்குது. பச்சை பசேல்னு பச்சை பொருவியை போத்துன மாதிரி அருமையாக இருக்குது. மலைகளில் இந்த தேயிலை தோட்டங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இவ்வளோ அழகான ஏரியாவில் நம்ம ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது யானை சவாரி. அதாவது யானையில் ஒரு 8 ஆனை 10 ஆனை வரை இருக்குது. அந்த யானை மேலே ஏறி போகிறதுக்கு நபர் ஒருத்தவங்களுக்கு 800 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம காட்டுக்குள்ளே போய் சுற்றிட்டு ஒரு 15 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் அப்படின்னு ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒரு கூடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸு யானைகளுக்கு கொடுக்கலாம். அந்த புதுமண தம்பதிகள் தான் ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது யானை மகிழ்ச்சியை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல அருமையான காட்சி. செம்மையாக இருக்குது மூணாறு. அருமையான லொக்கேஷனு. பாருங்கள், பாப்பாவெல்லாம் யானை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் யானை 1 ரூபா கொடுத்தா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இறக்கி விடுறதுக்கு 1 ரூபா கொடுக்கணும். இப்போ 800 ரூபா. யானையை நேரில் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதை கிட்ட போய் தொட்டு பார்த்தேன், நல்லா விளாண்டேன். அதெல்லாம் அந்த உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. வெளியில் நின்று தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கு. இந்த பாருங்கள்.
பழங்கள்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த விதத்தில் வந்து ஒரு 100 குடும்பம் பிழைக்கிது அப்படின்னும்போது யானைகளுக்கும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இந்த மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போவோம். அந்த பூக்கள்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இதான் எலிஃபெண்ட்டு பார்க்கு அப்படின்றாங்க. அதேமாதிரி ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாம் சுற்றி இருக்குது. டீ ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. கேரட்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு பாருங்கள். சிவப்பாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது வந்து அதோட இலை. யூக்கலிப்டஸ் காடுகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். யூக்கலிப்டஸ் காடுகள் வந்து மண்டை வலியை அருமையாக போக்கக்கூடிய ஒரு குணம் வாங்கிச்சது. அது இயற்கையாகவே அந்த குணம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டேம் வந்து மாட்டுப்பட்டி டேமு. இது ரொம்ப வசீகரிக்கக்கூடிய அளவுள்ள ஒரு டேமு அப்படின்னு நினைக்கிறேன். சுற்றி கேரட்டு, அந்த பச்சை பசேல்னு காய்கறிலாம் விற்கிறாங்க. அதே மாதிரி இளநீ, மற்ற பழங்கள், இங்கே விளையக்கூடிய பழங்கள் எல்லாம் விற்கிறாங்க. யூக்கலிப்டஸ் காடுகள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போகிற வழியெலாம் அந்த காடுகள் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறது வந்து குண்டலாறு டேமு. அதை தாண்டி வந்து மேலே போனோம்னா மூணாரின் மகுடம்னு சொல்லப்படுற டாப் ஸ்டேஷன். அதாவது டாப் ஸ்டேஷன்னா அந்த உச்சி வானத்தை தொடுற மாதிரி இருக்குது. இங்கே கீழேருந்து பார்த்தா அது போக போக அப்படியே மிஸ்ட்டு நல்லா கவர் ஆகி ஒரு ரம்மியமான சூழ்நிலை நிலவுது. இந்த ஏரியாவில் வந்து அழகும் அருமையான கிளைமேட்டும் சூப்பராக வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இங்கே இருக்குது. டாப் ஸ்டேஷன் வந்து இந்த பச்சை பசேன்னு காய்கறிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கேரட்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி போக போக அந்த மனசை கொள்கிற அழகு வந்து கூடிக்கிட்டே போகுது. மக்கள்லாம் எவ்வளோ ரம்மியமான காட்சியை எப்படி அற்புதமாக பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்கள். அடேங்கப்பா, சூப்பராக இருக்குது டாப் ஸ்டேஷன். 1908 1924 வரை இங்கே ரயில்வேலேருந்து ஒரு ரோடு போட்டுருந்துருக்காங்க. அந்த ரோட்டு வழியாக நம்ம தேயிலை, மிளகு, ஏலம் இதெல்லாம் கொண்டு போயிருந்துருக்காங்க. அதே மாதிரி சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பெரியார் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி. வெளியிலலாம் பாருங்கள் கிளாஸ் போட்டு எல்லாருமே இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம், அருமையாக இருக்குது. அதே மாதிரி ரம்மியமான சூழ்நிலை, எங்கே திரும்பினாலும் ரம்மியமான சூழ்நிலை. இந்த மூணாருக்கு வந்துட்டு இந்த டாப் ஸ்டேஷனை ரசிக்காமல் போனால் மிஸ் பண்ணிட்டோன்னு தான் அர்த்தம். அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு 10 வேனில் 10 ஜீப்பில் ஏறி இயற்கை அழகாக ரசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கேரளாவில் இருந்து ஒரு காலேஜிலேருந்து டூர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இளம் ஜோடிகள், அதாவது கப்புள்ஸு, அவங்கெல்லாம் ரொம்ப ரம்மியமான சூழ்நிலையை ரசிக்கிறாங்க. ஒரு வாரம் இல்லாட்டி 2 வாரம் ஒரு தங்கி போகணும் அப்படின்னா ஒரு சூப்பர் பிளேஸு. அதே மாதிரி கம்மியான ரேட்டு தான் இங்கே எல்லாமே. ஹோட்டல்ஸு எல்லாமே கம்மியான ரேட்டு தான். சனி ஞாயிறை தவிர்த்து பாக்கி நாளில் பூரா நல்லா வந்து தங்கிட்டு போகிறாங்க. மாட்டுப்பட்டி டேமை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மாட்டுப்பட்டி டேமு, அந்த தண்ணி இறஞ்சி விழுகிறது. அங்கே குரங்குகள்லாம் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கு. டேமோட ஃபியூல் வியூ, சூரியன் மறையிற காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது. மனசை கொள்ளையை கொள்கிற மாதிரி இருக்குது. மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக சமமாக எல்லாருமே பழகுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி சுற்றுலா தலத்துக்கு வந்தாலேயும் ரொம்ப அருமையான ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். அதே மாதிரி சின்ன குழந்தைய மாறிடுவோம். அங்கே பாருங்கள், காட்டெருமை, அதாவது பைசன்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக மேய்ஞ்சிட்ருக்கு ஒரு புல்வெளியில். அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு 5 மீட்டர் டிஃப்ரென்ஸு தான். அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் அருமையாக இப்போ சுற்றுலா பயணிகள் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு மிரண்டுச்சுனாலோ அது இதுன்னு டிஸ்டர்ப் ஆச்சுனாலோ தான் கொஞ்சம் இது பண்ணணும். ஆனால் அதுக்கு நம்மளுக்கும் குறிப்பிட்ட தூரம் இடைவெளி இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே யானை, காட்டெருமை, காட்டுப்பன்னி எல்லாமே வரும் அப்படின்றாங்க. இதே புல்வெளியில் தான் பார்த்து நிறையா சுற்றுலா பயணிகள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மூணாறு ஒரு செம்ம பிளேஸு, அருமையான ஒரு சுற்றுலாத்தலம். அந்த மாட்டுப்பட்டி டேம் மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதே மாதிரி எக்கோ பாயிண்ட்டு பக்கத்தில் தான் இருந்துச்சு, அதை பார்த்தோம்.
ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அந்த டிராஃபிக் கொஞ்சம் கூடுதலாகிருச்சு. அதே மாதிரி குண்டலாறு டேமு அந்த அந்த இதெல்லாம் ஒரு தடவை நல்லாவே கவர் பண்ணுவோம். அடுத்த தடவை கவர் பண்ணுவோம். அதே மாதிரி வழியில் வரும்போது ஒரு ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அந்த டீ ஃபேக்ட்ரியும் பார்க்கலாம். அந்த டீ ஃபேக்ட்ரியில் வந்து எனி டைம் வெளியில் வச்சே டீ போட்டு கொடுக்குறாங்க. மற்றபடி டீ தூள்லாம் நல்லா விற்பனை பண்ணுறாங்க. மக்கள்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. இயற்கை அழகை பார்த்து ரசித்ததோட அதோட நேச்சுரலையும் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். அதே மாதிரி அந்த மூணாறு ஊரோட ஒரு வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது பழமையான ஊர் மூணாறுன்றது. நல்ல அருமையாக ரம்மியமாக இருந்துச்சு. அது வெளி தோற்றத்துக்கு பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் அந்த யானை இறங்கல் டேமுக்கு வந்துட்டு இன்னொரு காட்சியும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எவ்வளோ அருமையாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அப்படியே மனசை கொள்ளை கொள்கிற ஒரு நிகழ்வாக தான் இது நடக்குது. அடேங்கப்பா, அருமையான காட்சியாக இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 2 மாடி கொண்ட பஸ்ஸு, அதாவது 2 மாடி கொண்ட பஸ்ஸு கண்ணாடியிலே பண்ணியிருக்காங்க. அதை நம்ம போகும்போது பார்க்கலாம். போகும்போது அந்த பஸ்ஸை தாண்டி தான் போவோம். முன்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த டேர்னிங்கில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 2 தளங்கள் கொண்ட இந்த பேருந்தை கண்ணாடியிலே வடிவமைச்சிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் நல்ல ரம்மியமான காட்சிகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பஸ்ஸு சூப்பராக இருக்குது. அருமையாக அந்த பயணம் போகிறதுக்கு அருமையாக இருக்கும். இதுவரை என்னோட பயணித்த எல்லாருக்கும் நன்றி. உடன் பயணித்த நண்பன் ராஜாவுக்கும் நன்றி. ஜங்கிள் ட்ரக்கர் உங்கள் சிவா. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.